அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். வாங்கடா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ, உனக்கு எது வணக்கம் தெரிவிக்கின்ற நீ நல்ல முறையாக வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும். அண்ணா, என்ன லைட் மரம், என்ன ஜலகு விட்டோம், ஒண்ணு விளக்க முடியல. ஆமாமா, இது என்ன நகரம்? ஓ, என்ன ஊர்? அதான் பூஞ்சேரி, மாமல்லபுரத்தை சேர்ந்த பூஞ்சேரி. இந்த பூஞ்சேரி நன்னகரத்தில் என்ன லைட் மரம், என்ன ஜனக்கூட்டம், ஒண்ணு விளக்க முடியல. ஆமாமா, நான் ஒரே ஈரம். சாப்பிட்டியா? நான் சொல்லுவா. அவன சொல்றான். மகன் பேர் பொன்ராஜி அப்பாதுரை. இது என்ன நகரம்? இதான் மாமல்லபுரத்தை சேர்ந்த பூஜாரி. இந்த பூஜாரி நன்னகரத்தில் என்ன லைட் மரம், என்ன ஜனக்கூட்டம், ஒண்ணு விளக்க முடியல. ஆமாமா, அந்த அசலியம்மன், அந்த அப்பாதுரை, அந்த அப்பாதுரை முதல் இறந்து விட்டார். இந்த அம்மா இரண்டாவது இறந்து இந்த பெத்த பிள்ளைகள் ஆனால் ஒருமிக்க சேர்ந்து குபேரன், பொன்ராஜ், யசவந்த்ராவ், ஜெய்பீம். ஆமா, இந்த 4 பிள்ளைகள், அந்த பிறந்த பெண் 2 பிள்ளைகள், மொத்தம் 6 பேர். அந்த அம்மா சிவலோகபதி சேர வேண்டும், அந்த 4வது சேர வேண்டும், அந்த பகவான் பாதத்தை சேவிக்க வேண்டும். அந்த இறந்ததை முன்னிட்டு பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், அங்கு பங்காளிகள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து நல்ல முறையாக ஈமைக்கல்லை அடக்கலம் செய்து அது 14ஆம் நாள் நாளைக்கு அந்த ஈமைக்கல்லை முடிக்க வேண்டும். அதை சிவலோகம் சேர்க்க வேண்டும். அந்த சிவபெருமான் பாதத்தை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன மாதம்? இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த எம்பெருமான் பாதத்தை சேவிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அம்மாவுக்கு நல்ல முறையாக ஈமைக்கல்லை முடித்து அம்மா சொர்க்கம் சேர வேண்டும். அந்த அம்மா சொர்க்கம் சேர வேண்டும். வைகுண்டம் சேர வேண்டும். அதனால ஒருமிக்க சேர்ந்து அந்த அம்மனுக்காக ஒரு இரவு நாள் நடத்தும் என்று தாம்பல வழியால் நாட நடிகர், ஆட்டக்காரன், நடிகர் திலகம் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ஆண் 8 பெண் 8 16 பேர். கண்டிப்பா 16 பேர் தான் இன்னைக்கு. ஆனால் 14 நாள் கெட்ட நாளா குறிக்கிறது. ஆமா, ஒண்ணு குறைக்கலாம்னு பாக்குறேன். அது நடப்புல போய் சேரும். அதனால 17 நாள் கிட்டும். அப்படியே ஒரு ஆளை தேடி வரேன். ஏன் கம்பெனி வரையா? நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். ஏன் தெரியுமா? அதான் கல்வி கட்டி அவனுக்கு கொரோனா வந்துச்சு போன வருஷம். வெள்ள பண்ணிட்டு போட்டு நம்ம அவனுங்களாம் வரும். அவன் பொண்ணாவை ஒன்னேத்தான் விட்டுட்டு அவங்களுக்கு ஞாபகம் அந்த ஒண்ணே வாங்கி வச்சு வரவேன். யாரை பார்த்து டாபா நான் உங்க பேச்சு வந்தனா? இல்ல மாமா, நான் சிவனேன் தானே உட்கார்ந்தேன். அடிச்சு அடிய தொடங்காத. அடிச்ச கம்பி அடி மரியாதை லூசு. என்ன காலில் தான் அடிப்ப, என்ன காலில் தான் அடிப்ப, நீ என்ன காலில் தான் அடிப்ப. அப்புறம் வேற கடினா சாயங்காலம் அடிக்கிறப்போ மூஞ்ச பரவாயில்ல பெலா கொட்டியாட்டம். ஐயா அந்த வாங்கி வச்சு பாரு. யாரும் ஆள் இருந்துக்கிறாங்க, வாங்கி வச்சுக்கிறோம். என் கூட தான் டாடா உட்காடுறோம், டோர் பக்கத்துல உட்காடுறேன். ஒரே சுவிட்ச் தான் கொடுத்தா டோர் கண்ணா கீழே விட்டுருவேன். யார் தெரியாது, யாருக்கு அப்பா யார் தெரியாது பேசிருக்காங்க. அதுதான் ஸ்டேட்டஸ் நான் தெரியாது. என்னோட ஸ்டேட்டஸா? என் ஸ்டேட்டஸ் எனக்கே தெரியாது. கம்பெனி வரலாமா? கம்பெனி வரையா? அப்ப நீ வருவது உண்மையானா? நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீ வணங்க வேண்டும். ஓராட கன்றை உமையவன் திருமகனை போராத கற்பக பேரினார் போராத வித்த வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து தரும் சத்திரம் சித்திரண்டா என்ற தெய்வத்தை குறிக்கிறது. விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் வணங்கு. மறுபடியும் நாடகம்
ஏய் ஆ, வேண்டுமலா தேவலா வேண்டியாகி வேண்டிய விட்டது. ஆனா நீ நடத்தக்கூடிய நாடேசில விளக்க தெரிவிக்க கம்பெனி வாஜா வருகிறார். அதை கேட்டு தெரிந்து கொடு. நீ போடக்கூடாதா? நெத்தி போட. ஏய் வாடா வகையா வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். வேண்டுமலா தேவலா வேண்டியாகி விட்டது. ஆஹா, நீ நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். விளக்கு போ. எதுக்கு வந்த? 4 புரோட்டா உள்ள இருக்கிறியா? ஏய், போ. ஆ. சொல்லுப்பா. வேண்டுமலை தேவலா வேண்டியாகி விட்டது. ஆஹா, நீ நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்க வேண்டும். வேண்டுமானதையெல்லாம் எண்ணி ஆகிவிட்டது. ஆமா ஆமா நாடகத்துடைய விளக்கம் தேவை. விளக்கம் தேவை. தம்பி, ஓ இது என்ன ஊர்? இதோ மாமல்லபுரத்தை சேர்ந்த பூஞ்சேரி. இந்த பூஞ்சேரி நன்னகரத்தில் இன்று ஓரிரவு இன்று ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா ஆ, இந்த பக்கம் கூத்து வச்சா கூண்டு விடும். ஆ. கும்பலா சேர்ந்து எல்லாம் மூத்திரம் அடிக்கலாம். மறந்தா. கூட்டம் சேர்ந்தா ஒரு கூட்டம் சேர்ந்தா வராதா? சேர்ந்து கூட்டம் அடிச்சா மாமல்லத்து பீச்சு கொஞ்சம் அதிகமாக தண்ணி. ஏய் யாரா குண்டு போயா? 30 புரோட்டா உள்ள வைக்கிறாம்பா. அப்பாதுரை அசலியம்மா அம்மாவுக்காக மகன்கள் அசலியம்மா அப்பாதுரை பெரும் மதிப்புக்குரிய வாழ்ந்து மிக சிறப்புடன் வாழ்ந்து காலம் சென்ற அப்பாதுரை அவர்களுக்கும் அந்த அம்மா அசலியம்மா என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்களுக்கும் அவங்க சொர்க்க பதவி சேர்வதற்குத்தான் இன்று இரவு தெருக்கூத்து. அவருடைய பிள்ளைகள் 4 பேர். ஆமா 4 பேர் தானே? அவங்க பிள்ளைகள் 4 பேர். ஆமா பொண்ணுங்க 3 பொண்ணு. 3 பேர். இப்படி அவருடைய வர்க்கத்தார் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்காளி பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈம கைங்கரியங்களை செய்து அவங்க சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆதி காலத்து பண்பாடு இந்த தெருக்கூத்தை வைத்திருக்கின்றார்கள். என்ன? அந்த 3 பிறந்த பொண்ணுடைய மருமக பிள்ளை அவங்களுமா? சரி சரி, மகனும் ஒண்ணுதான் மருமகனும் ஒண்ணுதான். அந்த வர்க்கத்தை மொத்தம் சொல்லிட்டேனே. அது காரணம் என்னன்னு கேட்டா தம்பி, கணக்கு பார்க்கிறான் அந்த காலன் வந்தாலே இங்கு கடனே கழிந்து கொண்டே இருக்கு. கண்டிப்பா ஒரு மனிதருக்கு நாள் கழிந்து கொண்டே இருக்கு. ஆமா கண்டிப்பா. எம்மன் நம்முடைய கணக்கு பார்த்துட்டே இருக்கான். எப்ப புரியலாது. ஆமா ஆமா. காரணம் என்னன்னு கேட்டா, மனிதன் பிறந்தான் இருந்தான் கடைசியில இறந்தான். இந்த 3 சொல்லுதான் மனிதனுடைய வாழ்க்கை. கண்டிப்பா. ஆனா ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வரணும்னு கேட்டா, இந்த தெருக்கூத்து என்பது மாம்பேர் இறந்துருவாங்க.
ஆனா எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்க. இறந்துருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து அமையறது கிடையாது. இந்த கூத்து அமையாது. அங்க ஏன் பாரு உங்க அப்பா மண்ணாங்கட்டி கவுண்டர் செத்தாரே, ஒரு ராத்திரி ஆட்டம் வச்சியா? ஒரு ராத்திரி இது பூஜை கேட்டாங்களா ஒண்ணு நாடகத்துல வருதுங்க இது. என்ன பிரமாதமா சொல்லிட்டான் பத்தியா ஐயா. தாமத்தை வாங்கினேன் சீக்கிரம் பங்கத்தை வாங்கிட்டான் பத்தியா. தம்பி காசு செலவாடுன்னு ஆடுத்துக்கு சேலத்து பக்கம் போயிட்டேன். அப்படிலாம் இல்ல, அது புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். கண்டிப்பா. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காயம் இருக்க அது உடல், இது நிலையில்லாத காயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சிட்டி நேரம் தான், ஒரே வினாடியில வந்து காய தீர்க்கும் மண்ணோடு காற்று சேர்ந்து விண்ணோடு கடவுளுக்கு உன்னோடு துணையா இந்த காயம் இருக்க. ஆமா காயம். இது மண்ணோட போயிடுது. கண்டிப்பா. நம்ம விட்டு இழுக்கிற மூச்சு காத்து, அந்த காத்தோட போயிடுது. காயம் தீரு மண்ணோடு காற்று சேரு விண்ணோடு கடவுளுக்கு ஒன்னோடு துணை யாரு? கூட துணை எது வராதுங்க. கடைசியில துணை நாம செய்யக்கூடிய பாவமா இல்ல புண்ணியமா, இது ரெண்டு தான் நம்ம கூட வந்து சேருமே தவிர வேற எதுவுமே சேராது. புண்ணியம் மட்டும் தான் கூட வரும். நம்ம எம்மா பங்களா கட்டிருப்போம், பெரிய கோடீஸ்வரா இருப்போம், பணக்காரா இருப்போம், ஏழையா கூட இருப்போம். எம்மா தான் பணம் சேர்த்து வச்சு பொட்டில வச்சு பூட்டி போட்டாலும் பத்திரமா பூட்டிட்டு, பத்திரத்தையும் வச்சு பூட்டிட்டு நம்ம பத்திரமா போயிடுறோம். நம்ம பத்திரமா கிளம்பிடுறோம். நம்ம கூட அண்ணாவர் கூட அறுத்து கோயில போட்டுறாங்க. உனக்கு அர்த்தம் நீங்க தம்பி, நீங்க அர்த்தம் அதெல்லாம் காரணம் கிடையாது. அப்போ இதை ஏன் இவ்வளவு தூரம் பேச வரோம்னு சொன்னா அவர் ஐயா பேரு அப்பாதுரை அசலியம்மாள். இவங்க இருவரும் இன்னைக்கு ராத்திரி பூரா யாருக்காக நாடகம்? அசலியம்மாக்காக, அசலியம்மாவுக்காக, அப்பாதுரைக்காக. விடிய சொல்ல ஐயர் எப்படி பிராமணர் ஐயர் யாகம் வளர்த்துறாரோ அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு சொர்க்க பதவி. அது இந்த புரட்டாசி மாசம், அதுவும் ஒரு அருமையான புண்ணிய நாள். ஆமா, புரட்டாசி மாசம் தான் ஒரு புண்ணிய நாள். சொர்க்கம் சேருவாங்க. அப்பேற்பட்ட ஏன் இவ்வளவு தூரம் பேச வர்றோம்னு சொன்னா, நம்ம கூட வருவது புண்ணியமா. இது ரெண்டு தான். எங்க ஊர்ல மெத்த விட்டு உள்ள இழுத்துன்னு கிடக்குறாரு ஒருத்தர், ஒரு வயசான தாத்தா. ஆமா, அவங்க கூட்டமா கூட்டிட்டாங்க. அப்படி கூட்டமா கூடும் போது அதுல வழியில வந்து ஒரு என்ன 10 வீட்டுல கூட்டம் என்ன கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் கும்பல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. அவரு ஆனகுட்டி அவர் பேர். ஆமா, அவர் மாதிரி உயிர் போவது வருவதுமா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்தவன் என்ன சொன்னா, அப்ப அவர் ரொம்ப சாப்பிட்டுறா, பணம் எடுக்க 3 நாள் ஆகும்னா. பணம் எடுத்து 3 நாள் ஆகும், வயிறு சாப்பிட்டுறோம். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு 12 பிள்ளைங்க. அம்மா வேலைப்பாடு பாத்துக்கிறோம். அந்த காலத்துல இப்படி எல்லாம் நிறைய பிள்ளைங்க எல்லாம் அந்த காலத்துல உண்டு. கண்டிப்பா 12 பிள்ளைங்க சொன்னா அவருக்கு எத்தனை பேர பிள்ளைங்க இருப்பாங்க? அதே 12 24 2 நாள் அவன் எத்தனை வெளிநாடு போயிருப்பான், அங்க போயிருப்பான் வர பணம் எடுக்க 3 நாள் ஆகும்ட்டாங்க. ஆமா, அப்போ இதை யோசிக்கணும். யோசித்து பார்த்தா அப்ப அந்த உயிரை விடக்கூடியவன் உயிரே போகல பணம் எடுக்கும் 3 நாள் ஆகும் சொல்றானே, ரொம்ப சாப்பிட்டு சொல்றானே. அப்ப அந்த உயிர் என்ன நினைச்சு போகுதான், பொழிந்ததுடா போய் நாடு நான் உழைத்ததுடா வீட்பாடு, இது ஊமை கனவிலும் கேடு இந்த உலக. அதனால எனக்கு தேவை என்னன்னு கேட்டா, நாராயணா சங்கு சக்கரம் கிதை கோதண்டம் கவுத்து மாமணி பூண்டிருக்கும்படியான பஞ்ச ஆயுதத்தை தரித்த நாராயணா, கடைசி நேரத்தினுடைய 4ஆம் பதவி எனக்கு கொடு. என்ன சொல்றோம்? 4ஆம் பதவி எனக்கு கொடு. அதனால ஐயா
அப்பாதுரை அப்பாதுரை அசலி அம்மா அவர்களுக்கு 4ஆம் பதவியை கொடு அப்படி என்பதற்கு தான் இன்றைக்கு நாடகம். இதுக்கு அவங்க 4ஆம் பதவி சேர வேண்டும். அதனால கடைசி வரி சொன்னார், ஆயுதனும் வாழ்த்தண்டு அழகிய திருமால் சங்கு ஆனந்த ராகம் கொண்டு பெருமாளே அழகி திருமால் சங்கு ஆனந்த ராகம் கொண்டு எங்கள் பெருமாளே. அதனால இன்னைக்கு அசலி அம்மா தான். அந்த அம்மாவுக்கு தான் இன்னைக்கு ஈம கைங்கரிகள் விடிஞ்சதும் இல்லையா? அவங்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அதான் திருவள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதே பெரிதவருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இப்ப பக்கத்துல அக்கத்துல என்ன சொல்லுவாங்க, என்னப்பா அந்த வீட்டுல தாளமத்தால சத்தம் கேட்குது, என்னப்பா சத்தம் கேக்குது அப்படி கேட்டா அவங்க அம்மாவை சொர்க்க சேர்ப்பதற்கு தெருக்கூத்து வச்சிருக்காங்க. அப்ப அது யாருடைய பிள்ளை? அப்ப ஈன்ற பொழுதே பெரிதவருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அப்ப சான்றோர் கேட்கணுமா அந்த பிள்ளையை பற்றி? அப்ப அவங்க பிள்ளைகளுக்கு பெருமை தேடி கொடுப்பதற்கு அந்த அசலி அம்மா எவ்வளவு புண்ணியத்தை செய்தவங்களா இருந்தா இன்னைக்கு விடிய 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 அவங்களுக்கு தெருக்கூத்து வச்சிருக்காங்க. அதனால இது நம்முடைய செட்ட அறிவுக்கேற்றவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றங்கள் இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈர்த்து போட்டு வாங்குறீங்களா? என்னப்பா பண்ணுவா? அந்த வழி தெரியாது, ஒரு 10 அடி ஒரு வாட்டி கேட்டு வர வழி. வண்டி டிரைவரே நான் தான், எனக்கு தெரியும். பெட்ரோல் பக்கம் சாப்பாடு வழி காட்டினா யாரும் நேரா மதுராந்தகம் கருங்குடி திருவள்ளுக்குன்றம் அப்படியே மாமல்ல போற பூஞ்சி பஸ் ஸ்டாண்டு தம்பி லெஃப்ட் அடிச்சா போன் பண்ணாங்கன்னா நின்று போடுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தம்பி அப்படி இல்ல, பிள்ளை தவறு செய்தால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை ஆசையோடு கூட்டு அனுப்பது உண்டு. ஆசை என்போடு கூட்டு அனுப்பது உண்டு. அது மாதிரி நாங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம். அதனால ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சவரை நடத்துறோம். அதனால எங்கள் 16 பேரையும் உங்க வீட்டு பிள்ளை போடு எங்களை பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். துரியோதனன் வீர யாகம். வீரச்சந்திரன் வீர சொர்க்கம். என்ன யாகம் செய்வது? விடிஞ்ச உடனே அவங்க என்ன யாகம் செய்வாங்க? கர்மதி என்ன பண்ணுவாங்க? யாகம் நடத்துவாங்க. அந்த மாதிரி நயன்தாரா வரணும். கெட்டிக்கார வேலை காட்டிட்டு தாங்கிறான். அதனால தம்பி துரியோதனன் வீர யாகம் வீரச்சந்திரன் வீர சொர்க்கம். இந்த நாடகத்தில் புதுமை தங்கி வரக்கூடிய என்ன வீர சொர்க்கம் சொன்னா இன்னைக்கு ஐயா அப்பாதுரை அசலி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு வீர சொர்க்கம் சேர்ப்பதற்கு இந்த நாடகம். துரியோதன வீர யாகம் வீரச்சந்திரன் வீர சொர்க்கம். இந்த நாடகத்தில் உண்மை தங்கி வரக்கூடிய அகஸ்தனாபுரத்து வேந்தன் அது துரியோதன மன்னர் தர்பார். அன்னவரால் மற்றவர் அறியலாம். துரியோதன மன்னர் தர்பார்.
ஆ